நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கால் பண்ணுறீங்க. ஸோ என்னாண்ட உங்கள் மெசேஜ் காலை அட்டன் பண்ண முடியல. அதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா எதனால் பண்ண முடியலன்னா, நான் இங்கே காலைல ஒரு 9 மணிக்கு நான் ஒர்க்கு கிளம்பிட்டேன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. ஸோ நானும் ஒரு வேர் ஹவுஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் தான் நான் உங்களுக்கு மெசேஜோ காலோ உங்களுக்கான யார் இப்போ நான் இப்போ ஃபோன் கையில் வச்சுருக்கேன்னா யார் சாட்டிங் ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். மேக்ஸிமம் கால் பண்ண வேணாம், என்னாட்டி கால் எடுக்க முடியல. ஏன்னா கண்டினியூவாக வரதுனால மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டுருங்க, இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் பார்த்துட்டு மெசேஜில் உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன். அதுமாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ண வேணாம், ஏன்னா அது நான் மேக்ஸிமம் அதில் மெசேஜ் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய நம்பர் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன், 9500995637 இந்த நம்பர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்க்கு ஆள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ நேற்று நைட்டு தான் எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு டிரைவிங்க்கு ஷிப்யார்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கு ஆள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் எனக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டு கீழே நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. டிரைவிங்னா டிரைவரு, வேர் ஹவுஸ்னால் வேர் ஹவுஸரு, க்ளீனர்னால் க்ளீனர், இந்த மாதிரி யாரான மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் பண்ணுங்கள். இன்னொன்று, நான் சொல்கிற ஜாப்க்கு சர்வீஸ் சார்ஜ் கட்டாயமும் உண்டு. சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் இப்போ நான் அப்ளை பண்ணவங்க ஒரு சில பேர் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ஏஜென்சி ஃபீஸே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்குங்கிறதே நீங்கள் நம்ம நாட்டு காசை வச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ இங்கே அமௌண்ட் வாங்குறது எப்படி வச்சு வாங்குறாங்கன்னா, அவங்க சிங்கப்பூர் டாலரை தான் அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் டாலரை வச்சு நம்ம பார்க்குறப்ப இவங்களுக்கு இங்கே கம்மி, அது நம்ம நாட்டுக்கு அதிகமாக தான் தெரியுது. சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் எந்த ஒர்க்கும் இங்கே நடக்காது. இது நான் சொல்லலை, இங்கே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, பின்ன எதுக்கு நீங்கள் இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தும் எனக்கு சரியான வேலை கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஓனர் இந்த இடத்துக்கு போங்க, இந்த வேலையை மாற்றி விடுங்கன்னு எனக்கு எடுத்த சேலரி ஒன்று, கொடுக்குற சேலரி ஒன்று. ஸோ அந்த மாதிரி வேறு யாரும் நீங்கள் வந்து மாட்டிக்கூடாது. ஒன்றும் இல்லை, நேற்று 4 days முன்னாடி ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 7.5 lakhs கட்டியிருக்காங்க. வேர் ஹவுஸ் ஒர்க்கு தான். ஸோ வேர் ஹவுஸ்க்குள்ள அவங்களுக்கு ஸ்கேனிங் ஒர்க் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து அவங்கள்ட்ட இந்த வேலை பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று தான் என்கிட்ட பேசினாங்க, என் ஃப்ரெண்டு மூலமாக. இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. என்ன வேலைன்னு தெரியாமல் வந்துடுறோம். ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு சம்பாரிச்சிடலாம், வீட்டை காப்பாற்றிடலாம், குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு இடத்துல வந்தாலாம். நம்ம யோசிக்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் அது இங்கே சாத்தியமா, அது இங்கே நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினாக பார்க்கணும். சிங்கப்பூரில் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ போடலாம். இந்த இடத்துக்கு போனால் இப்படி சாப்பிட்லாம், இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி போனால் அப்படி இருக்கலாம். ஆனால் நான் அப்படி போடல. சிங்கப்பூர் நீங்கள் வந்தால் ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம எப்படி வீட்டுக்கு பணம் அனுப்பணும், நம்ம என்னென்ன கஷ்டப்படுவோம், இதை தான் நான் சொல்ல வரேன்.